ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஜானு ஹோம் குக்கிங். இன்றைக்கி ஸ்பெஷல் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். கேரட் கஸ்டர்ட் பாயசம் தான் உங்களுக்கு செஞ்சுருக்கேன். ஹெல்த்தியான பாயசம், உங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே நீங்கள் சர்வ் பண்ணலாம். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட போகிறாங்க. என்னோடய வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான பாயசம் செய்கிறதுக்கு தேவையானதெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஒரு சின்ன சைஸ் கப்புக்கு 1 கப் சேமியா எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் கேரட் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக திருவி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக பாதாம், கொஞ்சம் போல் காஞ்ச திராட்சை இருக்குது. முந்திரி பருப்பு இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஃபுல் கப் சுகர் எடுத்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 ஏலக்காய் எடுத்து தட்டி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் கஸ்டர்ட் பவுடர். எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம், கேக் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பாயசத்துக்கு இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதான் கஸ்டர்ட் பவுடர், வெண்ணிலா ஃப்ளேவரில் வாங்கியிருக்கிறேன். எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். 40 ருபீஸ் கொடுத்து நீங்கள் வாங்கிட்டால் போதும். ஸோ மில்க் ஒரு 300 ml எடுத்துருக்கிறேன். ஒரு 2 கப் மில்க் வச்சுருக்கிறேன். அப்புறம் நெய் எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன், 2 to 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி 2 ஸ்டவ்லையும் வச்சு குயிக்காக செஞ்சிடலாம். ஸோ எல்லாருக்குமே குயிக்காக பண்ணணுன்றது தான் நினைப்போம். ஸோ ஃபஸ்ட்டு மில்க் இந்த பக்கம் கொதிக்க வச்சுட்டு அந்த பக்கம் சேமியாவை நம்ம வறுத்துடலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வச்சு இந்த 2 கப் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மில்க் இங்கே பாயில் ஆகட்டும். நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதில். ஸோ அப்படியே பக்கத்து ஸ்டவ்வில் சேமியா வறுத்துடலாம். ஸோ அடுப்பு எப்போவுமே ஸ்லோவாக வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஸோ நெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருந்த காஞ்ச திராட்சை பாதாமை சேர்த்துக்கோங்க. உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ திராட்சை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போது இதே நெய்லே நம்ம சேமியா வறுத்து எடுத்துடலாம். சேமியா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃப்ளேம் கம்மியாக வச்சுட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம வாங்குற சேமியா பேக்கெட்டில் எல்லாமே ரோஸ்டட்னு தான் போட்டிருப்பாங்க, வறுத்த சேமியான்னு தான் போட்டிருப்பாங்க. பட் இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் நீங்கள் செய்யும் போது, பாயசம் செய்யும் போது நெய்யில் வறுத்துட்டு தான் சேர்க்கணும். அப்போ தான் ஒரு பச்சை ஸ்மெல் அதில் இருக்காது. நீங்கள் சேமியா வறுத்துட்ருக்கோம், பக்கத்துலேயே பால் கொதிச்சுட்டு இருக்கு. சைமல்டேனியஸாக பண்ணிங்க அப்படின்னா குயிக்காக செஞ்சிடலாம். ஸோ அதனால தான் பால் பக்கத்துலேயே வச்சுட்டேன். ஸோ நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், நல்லா வறுத்தாச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். சேமியா வறுத்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக துருவின கேரட்டை கொஞ்சம் போட்டு ஒரு 2 நிமிஷம் அதே மாதிரி லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க பச்சை ஸ்மெல் கொஞ்சம் போகணும். ஸோ பால் நல்லா கொதிக்க போகுது. சிம் பண்ணி வச்சாச்சு. இதை ஃப்ரை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். ஸோ பால் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம வச்சுருந்த 1 கப் சுகரை இந்த ஏலக்காவை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே சேமியா பாயசம் நம்ம யூஸ்வலாக எல்லாருமே செய்வோம் தான். ஸோ கேரட் சேர்க்கும் போது, கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கும் போது எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் உங்களுக்கு இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாருமே உங்களோட பாயசத்துக்கு எல்லாருமே ஃபேவரட் ஆகிடுவாங்க. ஸோ சுகர்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கேரட்டு, சேமியா, அந்த பாதாம் எல்லாத்தையும் உள்ளே அப்படியே சேர்த்துக்கோங்க. சுகருக்கு பதிலாக நீங்கள் மில்க் மேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா ரிச்சாக இருக்கும் உங்களோட பாயசம். இப்போ சேமியா போட்டதுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் கொதிக்கணும். சேமியா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காதுங்க, கொஞ்சம் நேரத்தில் குக் ஆகிடும். சேமியா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நம்ம கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் உள்ள ஆட் பண்ணிடலாம். ஃப்ளேம் ரொம்ப வைக்காதீங்க, ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க. ஸோ எந்த ஸ்வீட் நீங்கள் வீட்டில் செஞ்சாலும் ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கோங்க. அப்போதான் அது உங்களோட ஸ்வீட்டை நல்லா என்ரிச் பண்ணி கொடுக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் சேர்த்தாச்சு. 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் வச்சுருந்தோம் பாருங்கள். அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. மில்க், காய்ச்சின மில்க் இருந்தது அப்படின்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இது நல்லா கரைச்சாச்சு. கஸ்டர்ட் பவுடர் வாங்க முடியல, பக்கத்தில் அவைலபிளாக இல்லைன்னு நினச்சிங்க அப்படின்னா பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் பவுடர்னு இருக்கும் பாருங்கள். எல்லா கடையிலையும் லோக்கல் ஷாப்பில் சின்ன சின்ன பேக்கெட்டில் கூட அவைலபிளாக இருக்குது. அது வாங்கி ஒரு 3 ஸ்பூன் நல்லா கரைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஓகே, நல்லா கரைச்சிட்டோம். இப்போ நம்ம பாயசத்தில் உள்ள சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துருந்த சேமியாலாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருந்த இந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை சேர்த்தோன்னே நல்ல ஒரு வாசனை வரும். அந்த கஸ்டர்ட் பவுடர் சொன்ன பாருங்கள், அதுக்கு ஸ்வீட்னஸ்லாம் இருக்காது. அதனால நீங்கள் பாயசத்துக்கு ஆட் பண்ணுற சுகர் தான் அந்த ஸ்வீட் கொடுக்கும் உங்கள் பாயசத்துக்கு. சேர்த்தோன்னே திக்காகும். அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு மில்க் சேர்க்கும் போதே எவ்வளோ தண்ணி உங்கள் பாயசத்துக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணி எவ்வளோ தண்ணி வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பவுடர் சேர்த்தோன்னே ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்மெல் எல்லாம் வெளியில் போகணும். போனதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஃபேமிலியில் 4லேருந்து 6 பேர் இந்த பாயசம் சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் சில்லுன்னு சர்வ் பண்ணால் கூட இது சூப்பராக டேஸ்டியாக தாங்க இருக்கும். ஸோ இந்த கஸ்டர்ட் கேரட் பாயசம்
நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கும் நீங்கள் இந்த ரெசிபியை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய கேரட் கஸ்டர்ட் பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா ரொம்ப திக்காயிடும். ஸோ இந்த ஸ்வீட்டான பாயசம் பண்ணுறதுக்கு ரொம்பலாம் டைம் தேவையில்லைங்க. 10 மினிட்ஸ் போதும். 10 மினிட்ஸ்லேயே குயிக்காக ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் மறக்காமல் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட் எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருந்தா என்னோட வீடியோ லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.